கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தில் யூதா ராஜாவை பார்த்துட்டு இருந்தோம். யூதா ராஜா சரியா வந்து அரசாட்சி செய்யும்போது 52 வருஷங்கள். 52வது வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்ன செஞ்சிட்டான், இப்போ இஸ்ரவேல் தேசத்து மேல் ராஜாவாக மாறிட்டான். பெக்கா இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாகி இஸ்ரவேல் என்றால் சமரியான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதில் விளைஞ்சிருக்கான். 20 வருஷம் என்ன செய்றான், ராஜபாரம் பண்ணுறான். 20 வருஷம் ராஜபாரம் பண்ணிட்டு அடுத்தபடியாக என்ன செய்யறான்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எப்படி அந்த இஸ்ரவேல்ல ஏராபயாம் வழியில வந்துட்டு இருந்தாங்களோ அதே பாவத்தை என்ன செஞ்சுட்டான் இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒவ்வொருவரும் செய்தார்கள் நம்ம சொல்லி பார்த்தோம். அதன்படியாக அந்த பெக்காவும் என்ன செஞ்சுட்டான், செய்ய ஆரம்பிச்சிட்டான். பெக்காவுடைய நாட்கள்ல அசிரியாவின் ராஜா அசிரியா ராஜா வந்து திகிலாத் பிளேசர், இவன் வந்து என்ன செய்யறான்னா ஈயோன் பெத்மகா ஆபேத் இந்த இதெல்லாம் என்ன செய்யறான் கட்டி இந்த இதெல்லாம் அசிரியாவுக்கு என்ன செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டான். இஸ்ரேல் தேசத்தில் உள்ளதை கட்டி இஸ்ரேல் தேசத்துக்கு அசிரியாவுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ ஏலாவின் குமார ஒசையா என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த ரெமலியான் குமாரை பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை என்ன செஞ்சுட்டான்னா, இப்போ வந்து உஷியாவின் குமாராக யோதாமின் 20ஆம் வருஷம், இது வந்து யூதாவில் வந்து யோதாம் அரசாட்சியில் இருக்கிறான். இந்த 20ஆம் வருஷத்துல அந்த 7ஆம் குமாராகிய ஒசையா என்ன செய்றான், இஸ்ரேல் ராஜாவாக பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டுட்டு இப்போ இவன் என்ன செஞ்சுட்டான்னா, இவன் ராஜாவா மாறிட்டான். ஒசையா பெக்காவை கொண்டு போட்டுட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு ஒசையா இப்போ ராஜாவா மாறிட்டான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் 4ஆம் புத்தகத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ இஸ்ரேல் ராஜாவாகிய ரெமலியான் குமார பெக்கா வந்து இவன் ஒசையா கொண்டு போட்டுட்டான். அது சாருக்கு முன்பாக அவன் அரசாட்சிக்கு வந்து 2வது வருஷத்துல யூதாவின் ராஜாவாக உஷியாவின் குமாரன் யோதாம் என்ன செய்றான், ராஜாவா வந்திருக்கிறான். உஷியாவின் குமாரன் யோதாம் இஸ்ரேலுக்கு யூதாவுக்கு விரோதமா நினைச்சான், ராஜாவா இருக்கிறான். இப்போ ரெமலியா வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறான். யோதா வந்து யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறான். அசரியாவுக்கு வந்து திகிலாத் பிளேசர் ராஜாவா இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் இவன் என்னன்னா, யோதா வந்து இப்போ 25 வயதா இருக்கிறான். இந்த 25வது வருடத்துல எருசலேம்ல வந்து 16 வருஷம் அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அவனோட தாயின் பேர் வந்து எருசால். இவன் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறான், செம்மையானதை செய்யறான். யாரு, யூதா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறான், செம்மையானதை செய்யறான். தன் தகப்பனுடைய உசியா என்ற அகசியா செய்தபடியெல்லாம் என்ன செய்யறான், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. இது நம்ம யூதாவில் பார்த்துட்டு இருக்கிறோம். யூதாவில் மேடைகள் மட்டும் அகற்றப்படலை, மற்றபடி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேடை அகற்றாதபடிக்கு கர்த்தருக்கு என்ன செய்யறான், அந்த பலிபடுத்த மேடையிலேயே என்ன செய்யறான், பலி செலுத்துறான், துபம் காட்டுறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் உயர்ந்த வாசலை விட என்ன செய்யறான், கட்டியிருக்கிறான். உயர்ந்த வாசலை வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யறான், உயர்ந்த வாசலை ஒசையா என்ன செஞ்சிருக்கான், கட்டி வச்சிருக்கிறான். யோதாம் கட்டி வச்சிருக்கிறான். இப்போ யோதாவுடைய மற்ற வர்த்தமானங்கள்லாம் நம்ம 4ஆம் புத்தகத்தில் பார்க்குறோம். இது வந்து யூதா ராஜா வந்து யோதாம். இஸ்ரவேல் ராஜா வந்து பெக்காவை வந்து ஒசையா கொண்டு போட்டுட்டான்னு நம்ம சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஒசையா இந்த நாட்களில் இப்போ கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ரெமலியான் குமாராகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் பெக்கா கொண்டு போட்டான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த பெக்கா அரசாட்சியில் இருக்கும்போது தான் யோதான் குமாரன் ஆகாஸ் ராஜாவா மாறிட்டான். பெக்கா வந்து 17ஆவது வருஷத்தில் அரசாட்சியில் இருக்கும்போது யூதா ராஜா வந்து நம்ம யோதாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தாலும் இந்த யோதானுடைய குமாரன் ஆகாஸ் என்ன செஞ்சுட்டான், அந்த பெக்காவின் காலத்திலேயே ராஜாவா மாயிட்டான் யூதாவுக்கு. இப்போ இந்த ஆகாஸ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் வந்து 20 வயதா இருக்கும்போது எருசலேமில் 16 வருஷம் என்ன செஞ்சிருக்கான், அரசாட்சி செஞ்சிருக்கிறான். ஆனால் வந்து கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, செம்மையானதை செய்யாதபடிக்கு இஸ்ரேல் ராஜாக்கள் வழியிலே என்ன செஞ்சான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்து கர்த்தர் இஸ்ரேல் விருத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பினுடைய தன் குமாரனை தீக்கடக்க பண்ணிட்டான். ஜாதிகள் வந்து கிர்காசியர், ஏவியர், பரிசியர், எமோரியர், இப்படி அமோனியர், அப்படிப்பட்ட நம்ம நிறைய ஜாதிகள் பார்த்தோம்ல. இந்த ஜாதிகளுடைய அவங்க வந்து விக்கிரகங்களை பின்பற்றுறவங்க, அவங்க குழந்தைகள்லாம் தீமிதிக்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த அருவருப்பை இப்போ இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சுட்டான், செய்ய ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் ராஜா செய்ய ஆரம்பிச்சதுனால இது கர்த்தருக்கு என்ன செய்யல, பிடிக்கல.
பிடிக்கல. அது மாத்திரமல்ல, இவன் மேடையிலையும் தன் குமாரனை தீக்கடக்க பண்ணது மாத்திரம் போதாதுன்னு சொல்லி மேடையிலையும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் கூட என்ன செஞ்சுட்டான், தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா, சீரியா ராஜாவாகிய ரெத்சினையும் இஸ்ரேல் ராஜனாகிய ரெமலியன் குமாரன் பெக்காவையும் எருசலேமில் யுத்தமான ஆகாசை முற்றுகை போடக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாரு. இஸ்ரேல் ஆகாசை முற்றுகை போடுறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, சீரியா ராஜாவும் இஸ்ரேல் ராஜாவையும் இப்போ யூதா ராஜாவுக்கு விரோதமாக முற்றுகை போட அனுப்பிவிட்டார். ஆனாலும் முற்றுகை போட அனுப்பிவிட்டாலும் அதில் அவங்க ஜெயிக்காதபடிக்கு அவங்க தோந்துட்டாங்க. ஆனால் யூதா ராஜா ஆகாஷ் தான் என்ன செஞ்சான், ஜெயித்தான். யூதா ராஜா ஆகாஷ் ஜெயித்தான். காரணம், யூதாக்குள்ள விளக்கணைய பண்ண மாட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது வந்து தாவீதின் வழியாக வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால ஒரு தான் இருக்குது, ஒரு குலம் தான் இருக்கிறதுனால அதனால இது வந்து அழிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அவங்க வந்து அப்படி எதிராளியை அனுப்புனாலாவது பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிராளியை அனுப்பிவிட்டாரு. ஆனாலும் அந்த எதிராளிகள் வந்து ஜெயிக்கல. அவங்களை பயங்காட்ட அனுப்புனதுனால அவனால அவங்க ஜெயிக்கல. அதனால யூதராஜா என்ன செஞ்சுட்டாரு, அதை ஜெயிச்சிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, யூதராஜா என்ன செய்றாருன்னா, சீரியா ராஜாவைய ரெத்சின் அந்த திகிலாத் பிளேஸருக்கு அப்புறம் ரெத்சின் வந்து என்ன செய்றான், சீரியாவுக்கு ராஜாவா வரான். இந்த ரெத்சின் வந்து என்ன செய்றான், 7வது என்ன செய்றான், திரும்ப கட்டிக்கொள்றான். அது மாத்திரமில்ல, அந்த ஏலாத்திலிருந்து யூதரை வந்து ஏலாத்திலிருந்து எல்லாத்தையும் துரத்தினா, சீரியர் வந்து ஏலாத்திலிருந்து அங்கே இந்நாள் வரைக்கும் அவ்விடத்தில் வச்சுறாங்க. சீரியர்கள் ஏலாத்தில் வந்து அதை ஜெயிச்சு அங்கேருந்து என்ன செய்றாங்க, இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆகாஸ் என்ன செய்றான்னா, அசீரியன் ராஜாவாகிய திகிலேஸ் பிளேசர். அப்போ அசிரியாவுக்கு வந்து 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து சீரியா ராஜா வந்து ரெத்சின், அசிரியா ராஜா வந்து திகிலாத் பிளேசர். சீரியா ராஜா பெனாதாத்துக்கு அப்புறம் ரெத்சின் வந்திருக்கிறான். ஆசகேல், சீரியா ராஜா ஆசகேலுக்கு அப்புறம் பெனாதாத்துக்கு அப்புறம் ரெத்சின் வந்திருக்கிறான். இங்கே அசிரியா ராஜா வந்து திகிலாத் பிளேசர் இருக்கிறாரு. இப்போ இந்த யூதா ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா, ஆகாசு அசிரியா ராஜாவாகிய திகிலாத் பிளேசரிட சானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமா இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பி சீரியா ராஜாவுடைய கைக்கும் இஸ்ரேல் ராஜாவுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஆகாஸ் ராஜா என்ன செய்யனா, இஸ்ரேல் ராஜா யூதா ராஜா, ஆகாஸ் வந்து யூதா ராஜா அசிரியா ராஜாவுக்கு ஸ்நானாபதிகளை அனுப்புகிறான். இப்போ அந்த அசிரியா ராஜா திகிலத்து என்ன செய்யறதுக்கு யூதா ராஜா என்ன செய்கிறான், ஆலயத்திலும் ராஜ அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்கள், கையிலாகப்பட்ட வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்றான், அசிரியா ராஜாவுக்கு என்ன செய்றான், காணிக்கையாக கொடுத்தா அவர் நமக்கு எப்படியாவது நம்ம நாட்டோட யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை வாங்கி தருவார் அப்படிங்கிறதுனால ஆலயத்திலும் அவனோட அரண்மனை பொக்கிஷத்தில் உள்ள வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்து என்ன செய்றான், அந்த அசிரியா ராஜாவாகிய திகிலத் பிளேசருக்கு என்ன செய்றான், கொடுத்து அனுப்பி விடுறான் ஸ்தானாபதிகள் கையில். இப்போ அந்த அசிரியா ராஜா என்ன செய்றான், பொருட்கள்லாம் வாங்கினதுனால இப்போ அவனுக்கு என்ன செய்றான், யூதா ராஜாவுக்கு உதவியாக வந்து என்ன செய்றான், தமஸ்குவுக்கு போகிறான். தமஸ்கு போய் அதை யுத்தம் பண்ணி அதை பிடிச்சிட்டான். அது மாத்திரமில்ல, அதன் குடிகளாகிய கீர் பட்டணத்துக்கு மக்களை என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். அந்த சீரியா ராஜாவாகிய ரெத்சினை கொண்டு போட்டுட்டான். ஏன்னா சீரியா ராஜாவும் இஸ்ரேல் ராஜா இருந்தானா, இஸ்ரேலுக்கு யூதாவுக்கு யுத்தத்துக்கு வந்தாங்க. இஸ்ரேல் ராஜாவும் சீரியா ராஜாவும் யுத்தத்துக்கு வந்ததுனால இப்போ அசிரியா ராஜா மூலமாக யூதா ராஜா என்ன செஞ்சுட்டான், ரெத்சினை கொண்டு போட்டாச்சு. இப்போ யூதா ராஜாவை ஆகாஸ் என்ன செய்றான் அப்படின்னா, தமஸ்குல அசிரியா ராஜா யார், திகிலத் பிளேசருக்கு என்ன செய்றான், எதிர்கொண்டு போகிறான். ஏன்னா இவன் வந்து திகிலத் பிளேசர் வந்து அசிரியா ராஜா திகிலத் பிளேசர் வந்து இப்போ சீரியா ராஜா ரெத்சினை கொண்டு போட்டதுனால இப்போ அவனை என்ன செய்றான், வரவேற்கிறதுக்கு போகிறான். அந்த சமயத்தில் ஆகாஸ் என்ன செய்றான்னா, அந்த அசிரியாவுக்கு போன இடத்துல அசிரியாவில் உள்ள பலிபீடத்தை பார்க்குறான். அந்த பலிபீடத்தின் சாயெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கிறதுனால இவன் என்ன செய்றான், யூதாவிலையும் இதே பலிபீடத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்தின் சாயல்கள், அதன் வேலைப்பாடுகள், அதன் மாதிரி இதெல்லாம் என்ன செய்றான் பார்த்து, அதன் மாதிரி யூதா தேசத்தில் யார் இப்போ ஆசாரியனாகிய உசியா என்ன செய்றான், அங்கே ஆசாரியனாக இருக்கிறான். யூதா தேசத்துக்கு ஆசாரியன் வந்து உஷியாவா இருக்கிறான். அதனால என்ன செய்றான்னா, அந்த
அசுர ராஜாவுடைய அங்கே பலிபடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சாயலெல்லாம் பார்த்து தன்னுடைய ஆசாரியனாகிய உசியாவுக்கு என்ன செய்றாத அனுப்புகிறான். இது இந்த சாயன்படி நீர் என்ன செய்ய நமக்கு நம்முடைய யூதாவுக்கு என்ன செய்கிற ஆலயத்துக்கு நீ பலிபடத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதன்படியாக ஆகாசுக்கு செய்திகளை அனுப்புகிறான். அந்த செய்திகளை அனுப்புனது பிரகாரம் உசியா ராஜா என்ன செய்கிறான்னா இப்போ யூதாவுக்கு பலிபீடங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டான். பழைய பலிபீடத்தை வச்சுட்டு புதுசாக இருந்துச்சான் பலிபீடம் அதே மாதிரி கட்ட ஆரம்பித்தான். இப்போ வந்து ஆகாஷ் என்ன செய்கிறான், தமஸ்குல இருந்து திகிலாத் பிளேசர் எல்லாம் பார்த்துட்டு அங்கே யுத்தத்துக்காக அங்கே போயிட்டு அங்கே தங்கி இருந்துட்டு மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு வருகிறான். வரும்போது இதா தேசத்துக்கு வரும்போது இப்போ உசியா என்ன செய்கிறான், தன்னுடைய ராஜா கட்டளையிட்டபடியாக ஆகாஷ் ராஜா கட்டளையிட்டபடி பலிபீடங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டான், செஞ்சு முடிச்சிட்டான். செஞ்சு முடிச்ச உடனே இப்போ ஆகாஷ் வந்து அது மேலே என்ன செய்கிறான், பலி செலுத்துகிறான். பலி செலுத்திட்டு அதுக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இதெல்லாம் பாண்ட பலி, இதெல்லாம் என்ன செய்கிறான், தகனித்து வார்த்து சமாதான பலி ரத்தத்தெல்லாம் என்ன செய்கிறான், பலிபீடத்தின் மேலே என்ன செஞ்சுட்டான், தெளிச்சிட்டான். தெளிச்சுட்டு இப்படியே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்த அந்த வெண்கல பலிபீடத்தை எடுத்துட்டு அது வந்து என்ன செய்கிறான், வெண்கல பலிபீடத்திற்கும் கர்த்தர் ஆலயத்துக்கு நடுவே இருந்த முகப்பில் அதை எடுத்துட்டு அது தன் பலிபீடத்துக்கு வடதுபுறமா இப்போ செஞ்ச பலிபீடத்திற்கு வடதுபுறமா என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். இப்போ ராஜவாயு ஆகாஷ் என்ன செய்கிறான், ஆசனாய் உரியனைக்கு சொல்றான், இந்த பெரிய பலிபீடத்தை நம்ம என்ன செஞ்சாச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ இந்த பலிபீடத்தை செஞ்சதுக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும். அதனால காலையிலேயும் சர்வாங்க தகன பலி செலுத்தணும், மாலையில வந்து என்ன செய்யணும், போஜன பலியை செலுத்தணும். அடுத்தல ராஜாவின் சர்வாங்க தகன பலி செலுத்தணும், ராஜாவுக்குடைய போஜன பலியும் செலுத்தணும். தேசத்து சகல ஜனங்களுக்கும் சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் என்ன செய்யணும், பான பலியும் செலுத்தணும் அப்படின்னு சொல்றான். செலுத்திட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலி அதன் ரத்தத்தையும் பலிபடத்தையும் அது சகல ரத்தத்தையும் என்ன செய்யணும், தெளிச்சுட்டு சொல்றான். சொல்லிட்டு இந்த வெண்கல பலிபடம் வந்து என்ன செய்யறான்னா சன்னதம் கேட்கறதுக்கு உதவும். சன்னதம்னா அது வெளிப்பாடு கேட்க சீர்திருத்தம் கேட்கறதுக்கு, சன்னதம் கேட்கறதுக்கு மட்டும் என்ன செய்வோம், அந்த வெண்கல பலிபடத்து உதவும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் என்ன செய்யறான், உசியா ராஜாட்ட உசியாவுடைய உசியா என்ற ஆசாரி என்று சொல்றான். இப்போ ஆகாஷ் கட்டளையிட்டபடியே என்ன செய்யறான், ஆசனாகிய உரிய எல்லாமே என்ன செஞ்சிடான், செய்து முடிச்சிட்டான். பின்னும் ராஜாவாய் ஆகாசு ஆதாரங்களின் சவுக்கைகள் எல்லாம் அறுத்துட்டு அவைகள் மேல் இந்த கொப்பரைகள் எல்லாம் எடுத்து கடல் தொட்டியெல்லாம் கீழே நிற்கிற வெண்கல ரிஷபுக்கு மேல் வைத்து இறக்கி அதை கற்களிலே நினைச்சிடான், தலைவரிசையில் வைக்கிறான். இப்போ ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாள் மண்டபம், ராஜா பிரவேசிக்கும் மண்டபம், அசுருடைய ராஜா நிமித்தமும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து என்னது என்ன செஞ்சுட்டான், அப்புறப்படுத்திட்டான். ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தை ஓய்வு நாள் மண்டபத்தை என்ன செஞ்சுட்டான், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டான். ஆகாஷ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் நினைச்சுதான் எழுதியிருக்கிறதாம். இப்போ ஆகாஷ் என்ன செய்யறான், மறுத்தி போயிட்டான். மறுத்தி பண்ணோன்னே அவனை தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்ததுனால தாவீது நகரத்தில் நினைச்சிட அவனை அடக்க முடியாச்சு. இப்போ அவனுக்கு பிறகு ஆகாஷுக்கு பதிலாக ஆகாஷுடைய குமாரன் எசேக்கியா என்ன செய்யறான், இப்போ யூதா தேசத்துக்கு ராஜாவா மாறி வந்திருக்கிறான். அடுத்தல 17ஆவது அதிகாரம். இப்போ அந்த யூதா ராஜாவாகி ஆகாஷ் என்ன செய்யறான், ஆகாஷ் வந்து இப்போ அரசாட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆயிருக்கு. இந்த 12ஆம் வருஷத்துல 7ஆவின் குமாரக ஒசையா வந்து இஸ்ரேல் தேசத்துல ராஜாவா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இந்த இஸ்ரேல் ஓஷையா என்ன செய்யறான் அப்படின்னா, பெக்காவை கொண்டு போட்டுட்டு தான் அரசாட்சிக்கு வந்தவன். இந்த ஒசையா வந்து இஸ்ரேல் மேல என்ன செய்தான், ராஜாவா மாறான். ராஜாவாகி சமரியாவில 9 வருஷம் ராஜபர பண்றான். இஸ்ரேல் என்றால் சமரியான்னு சொல்லி பார்த்துருக்கேன்னா, சமரியால என்ன செய்யறான், 9 வருஷம் அரசாட்சியில இருக்கிறான். இப்ப இந்த சமயத்துல கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, 9 வருஷம் ராஜா பண்ணிருக்கான். கர்த்தரின் பார்வைக்கு ஃபுல்லாவே பொல்லாப்பான காரியங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் ராஜா ஃபுல்லாவே கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பானதையும் செய்வாங்க. அதனால அப்படி என்ன செய்யறான், கர்த்தருக்கு விரோதமாக தான் பொல்லாப்பான காரியங்களே செய்தான். அதனால தனக்கு முன்னிருந்த இஸ்ரேல் ராஜாக்களை போல செய்யலாம், இதுக்கு முன்னாலே இருந்த இஸ்ரேல் ராஜாக்களை போல ரொம்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு விரோதமாக இப்போ யாரு, அசிரியா ராஜா சல்மனாசர் வரான். அசிரியா ராஜா வந்து யாரு, திக்லாத் பிளேசர் இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து சல்மனாசர் வந்திருக்கிறான். இவன் வந்து இவனுக்கு உணவுக்கு விரோதமாக அசிரியா ராஜா என்ன செய்யறான், சல்மனாசர் வந்துட்டான். ஒசையை அவனை என்ன செய்யறான், சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யறான், இங்க வந்து ஒசையா வந்து இவனை சேவிக்கல அப்படின்னா நம்மள என்ன செஞ்சுருவான், கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி பயந்து அசிரிய ராஜாகிய சல்மனாசருக்கு விளையாடி அவனை சேவிக்கிறவன் ஆயிட்டான்.
அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டவும் ஆரம்பிச்சிட்டான். அங்கே சேவிக்கிற மாதிரி ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு பக்கம் என்ன செய்றான், அவனுடைய பகுதி கட்ட அவனை எப்படி முறியடிக்கலாங்கிறதுல நினச்சிதான் வழி தேட ஆரம்பிச்சிட்டான். இந்த சமயத்தில் ஒசையா என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, இப்போ அவனை வந்து பகுதி கட்டணும், திகிலத்து பிளேசர் சல்மனாசரை பகுதி கட்டணும். அதுக்காக வந்து என்ன செய்றான், ஒசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவருக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஒரு எழுத்து ராஜா, எகிப்தின் ராஜாவாகிய சோ வந்து ஒரு எழுத்து ராஜா. இப்போ இந்த ஒசையா என்ன செய்றான், எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு என்ன செய்றான், ஆட்களை அனுப்புகிறான். ஸ்தானாபதிகளை அனுப்பி தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பாது போனவன சகல யோசனையும் அசிரிய ராஜா ஒசையானிடத்துல கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலை கொண்டு போயிட்டான். ஏன்னா இவன் வந்து என்ன செஞ்சான், ஒசையா வந்து இஸ்ரேல் ராஜாக்களையும் சிரிய ராஜாவை சேர்க்கிறதுக்காக தான் என்ன செய்றான், சிரிய ராஜாவாகிய திகிலத் பிளேசருக்கு பொன் வெளியெல்லாம் கொடுத்து அந்த சிரிய ராஜா ரஷ்யனை திகிலத் பிளேசர் முறியடிச்சான்னு பார்த்தோம். இப்போ அந்த திகிலத் பிளேசருக்கு அடுத்தபடியாக தான் சல்மனாசர் வந்திருக்கிறான். அப்போ இவன் வந்து வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து கொண்டு இருக்கிறான். வருஷந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன செஞ்சான்னா, இப்போ ராஜா மாறின உடனே இவன் என்ன செய்றான், கொடுக்காம இருந்துட்டான். கொடுக்காம இருந்ததுனால இப்போ அவன் என்ன செய்றான், நீ வந்து இப்போ ஸ்தானாபதிகளை அனுப்பி உதவிக்கு கூப்பிடுறான். உதவிக்கு அனுப்புனால இவன் என்ன செய்றான், இவனை கட்டி என்ன செய்றான், அசிரியா தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்படி அசிரியா ராஜா தேசம் எங்கே போய் சமரியாவுக்கு வந்து 3 வருஷம் என்ன செஞ்சுட்டான், சமரியாவை முற்றுகை போட்டுட்டான். 3 வருஷம் சமரியாவை முற்று போட்டிருக்கான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கையிலும் தங்களுடைய தேசத்தை வரப்பண்ண தங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்றாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆனால் இஸ்ரேல் ராஜா பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தரை விட்டுட்டு கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதியின் வழிபாடுகள், இஸ்ரேல் ராஜாக்கள் வழிபாடுகள், இதில் என்ன செய்றான், இவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி நடந்து செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்றாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செய்ய ஆரம்பிச்சு கர்த்தருடைய காரியங்களுக்கு பொல்லா பண்ணதை செய்ய ஆரம்பிச்சதுனால கர்த்தர் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, இஸ்ரவேல் புத்திரர்களை கைவிட ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கைவிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லி நம்ம நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் ஆசிரியப்பாராக.